வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணது நம்ம இன்றைக்கி என்ன ஆப்ஷன் எடுத்தோம், நாளைக்கு நம்ம என்ன வாட்ச் பண்ணலாம், அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம இன்றைக்கி வாங்கியிருந்தோம் 25,000 புட்டு. ஆனால் காலம் புட்டும் மாறி மாறி இன்றைக்கி வால்டைலாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம 25,000 புட்டு நம்ம வாங்கியிருந்தோம். 187 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 227 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். அதோட ஹை பார்த்தீங்கன்னா 292 ரூபா வரைக்கும் போச்சு. நான் மறுபடியும் நான் வாங்கியிருந்தேன். நான் ஒரு வாட்டி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பயாஸ் புல்லிஷாக இருக்கும். மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நிஃப்டி லைக் ஸ்மால் புல் பேக் ஆகிட்டு, அதாவது என்னோட வியூ பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக ஒரு புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நீங்கள் அதை வெயிட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,250க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 25,200 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி 25,250 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 25,250 மேலே இருக்கும்போது மட்டும் இதை வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,300, 25,350 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25,180. இது கீழே இருக்க பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,180 பிரேக் பண்ணி உங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,150 அல்லது 25,100 இது ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பட்சம் 25,120, 25,050 என்னோட டார்கெட்டு. இது 5 மினிட்ஸ் கண்டி 25,110 கீழே இருக்க பட்சத்தில் 110க்கு மேலே இருக்க பட்சத்தில் இது ஸ்டாப் லாஸாக நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். 25,180 டு 25,250 இதுக்கு இடையில இருக்க ட்ரேட் பண்ண வேண்டிய இது ஒரு ரிஸ்கி ஜோன், அதனால் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லைக் நாளைக்கு புல்லிஷாக இருக்குது தான் சொல்லிட்டு என்னோட வியூ. ஏன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தாலும் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி 59,450க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,400 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். 59,500 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். அக்ரெசிவாக இருக்கும். அது என்ட்ரி பார்த்தீங்கன்னா 59,450க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 59,600, 59,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் பேங்க் நிஃப்டி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு பிலோ 59,250 கீழே இருக்க பட்சத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸாக இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இதே நீங்கள் பிஇயா நீங்கள் ஆப்போசிட் ட்ரெண்டு பிஇயா நீங்கள் வாட்ச் பண்ணுறப்ப 59,250 கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் புட் ஆப்ஷன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 59,200, 59,000 புட்டு ரெண்டு வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 59,050, 58,850. 5 மினிட்ஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 59,400க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ப்ரீமியம் உங்களுக்கு டிக்ளைன் ஆயிரும். 59,250 டு 59,450 200 பாயிண்ட் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி போன மாதிரி ஒரு சைட் பேஸில் போச்சுன்னா ஸ்கேல்ப் ட்ரேடிங்காக பண்ணுங்கள். இது இங்கே பொசிஷனல் ட்ரேடிங் நீங்கள் இதை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பண்ணுங்கள். சரிங்களா, இது ஒன்று பிரேக் அவுட் ஆகணும், இல்லை பிரேக் டவுன் ஆகணும், அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் மேஜராக வாட்ச் பண்ண வேண்டியது புல்லிஷ் தான். பை கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82,100க்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் 82,000 சி, 88,500 சி இது ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டார்கெட் 82,350, 82,600. 5 மினிட்ஸ் கேண்டில் 81,700க்கு கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸிட் ஆகிருங்க. ஏன்னா இது ஒரு ப்ரீமியம் டிக்ளைன் ஆகிருதில்ல. இதே புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81,650 கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் 89,500 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், இல்லை 89,200 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். 81,400, 81,050 ஃபஸ்ட்டு செகண்ட் டார்கெட். என்னோட வியூ படி நாளைக்கு 81,650 டு 82,100 இது உங்களுக்கு கேப் இருக்கலாம். ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ணுறவங்க இதில் பண்ணுங்கள். இல்லைன்னா இதை பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆனதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வியூ படி இன்றைக்கி காலையில் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம போட்ட எல்லாமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. கிராஸம் நம்ம 2,805 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 2,835 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். 2,866 ஹை. ப்ரீமியம் எனர்ஜி நம்ம வாங்கியிருந்தோம் 75 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 712 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். 721 ரூபா அதோட ஹை போச்சு. நேஷனல் அலுமினியம் 378 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 383 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். 385 ரூபா 90 பைசா நம்ம போச்சு. நம்மளோட ரெண்டாவது டார்கெட்டு வெறும் 10 பைசா தான் கம்மி. எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2,327 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 2,380 ரூபா போச்சு. 2,400 அதோட ஹை. கோஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,247 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 1,267 ரூபா செல் பண்ணோம். 1,284 ரூபா வை. நீங்கள் குரூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நான் குரூப்பில் போட்டு தான் நானே பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை
நாளைக்கான வியூ, நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக், இன்றைக்கி ஆக்சுவலி அக்ரெசிவாக இருந்த ஸ்டாக் பேங்க் நிஃப்டிலேயே ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால் இது கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 1325 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1345 ரூபா டு 1360 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆன் ஹை பிரேக் அவுட் பேட்டர்னில் இருக்குது. 1228 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1250 ரூபா டு 1270 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1208 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் எபோ 1056 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1075 ரூபா டு 1090 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 1040 ரூபாய்க்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல லைக் அடி வாங்கிட்டு இப்போ கொஞ்சமாக ஏறி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுக்கு ஒரு பிபேம்ப் ரெக்கவரி சரிங்களா, பிரேக் அவுட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ 1368 ரூபா 69 70 ரூபா கிட்டக்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 1395 ரூபா டு 1420 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேட் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. நீங்கள் வந்து நாளைக்கு இந்த ஸ்டாக்கை மேஜராக வாட்ச் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் லோ பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து அட்டெம்ப்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 730 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 745 ரூபா டு 760 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 718 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு மூவர் தான். டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா 612 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 628 ரூபா டு 645 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 600 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆன் ஹை பேட்டர்னில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் 1195 ரூபாய்க்கு மேலே டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா 1752 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1785 ரூபா டு 1810 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1728 ரூபா வந்து அதோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் பார்த்தீங்கன்னா உங்களும் ஒரு ஹையர் ஆன் ஹை கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. 1195 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1220 ரூபா டு 1245 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1177 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஆனால் இது ஒரு கன்சல்டேட், இது வந்து ஹையர் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணும். ஓப்பன்லேயே கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஷேரை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஷேர் நம்ம குரூப்பில் கிராசிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் 2865 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 2900 ரூபா டு 2960 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த ஷேரை மேஜராக வாட்ச் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். 250 ரூபாய்க்கு மேலே 251 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 255 ரூபா டு 258 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஷேரில் மேஜராக நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய ஷேர் ஆக்சிஸ் பேங்க், அதானி போர்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இது இல்லாமல் நான் சொன்ன மற்ற ஷேரையும் வந்து உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணிங்க. நம்ம என்ட்ரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஆட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.